பாடி முடிச்சுட்டு வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன் சார், சிங்கர் ராயல்ட்டி கான்ட்ராக்ட். நான் எனக்கு ரொம்ப சிரிப்பு வருதுங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு கூச்சமாக இருக்குன்னு. எல்லா படத்தையும் தியேட்டரில் போய் தான் பார்ப்பேன். நல்லா இருந்தால் கை தட்டுறது, நல்லா இருந்தால் திட்டிட்டு வர்றது. ஏன்னா காசு கொடுத்து 1500 செலவாகுது இல்லையா? இதில் போய் குப்பை படத்தை பார்த்துட்டு எதுக்கு ஏன் காசை நான் செலவு பண்ணணும்? ஏன்னா எப்போவுமே ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கும். அப்படி பார்த்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக மகளிராக பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூஸ்வலாக ஒரு குடிகாரன் ரோல்னால் ஒரு ஒரு வரமுறை இருக்குல்ல, வாய் கொளறிட்டு ஒரு மாதிரி அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த நடிப்பு சொல்லி கொடுத்தாருன்னு எனக்கு கோவம் கூட ஒரு மனசுக்குள்ளாரு, என்னடா இப்படி போட்டு உயிர் எடுக்கிறாரு என்ன போட்டுக்கிட்டு. நான் இது பண்ணால் அதுதானே கரெக்டு. 150 படம் பல முடிச்சுட்டு இவருன்னா எனக்கு நடிப்பு சொல்லி கொடுக்குறது. என் மனைவி வந்து அதிகபட்சமாக ஒரு டிக்கெட் எடுத்து கொடு அப்படின்னு கேட்டது 36 வயது இல்லை. அதுக்கப்புறம் இந்த படம் எப்போ ரிலீஸ், இதுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஃபேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தில் ஒரு பங்காக இருக்கிறதுனால சிங்கராக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் சொல்லி ஆகணும். ரொம்ப கூச்சத்தோட தயவு செஞ்சு இவங்கெல்லாம் ப்ரொடியூசர் சொல்கிறாங்கங்கிறக்காக நீங்கள் வாய்ஸை யூஸ் பண்ணிடாதீங்க, நல்லா இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பாடி முடிச்சுட்டு வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன் சார், சிங்கர் ராயல்ட்டி கான்ட்ராக்ட். நான் எனக்கு ரொம்ப சிரிப்பு வருதுங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு கூச்சமாக இருக்குன்னு. உண்மையாகவே இந்த படத்தில் இந்த பாட்டு வருதுன்னா அதுக்கப்புறமா நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கலாம், இவங்க எல்லா ராயல்ட்டியும் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் நான் அப்புறம் எப்படி வந்து வேர்ல்டு லெவலில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது மேடம் மாதிரியாக ஏறி. பட் தேங்க்யூ ஜிப்ரான், தேங்க்யூ பிரம்மா ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் சாங். ஏன்னா எப்பவுமே கூச்சமாக இருக்கும், ஒரு சிங்கரோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வருதோன்ற ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. பட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. எனக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், ஒரு லோக்கல் வாய்ஸ் தான் வேணும், ஒரு தண்ணி அடிச்சுட்டு பாடுற மாதிரி மூடு வேணும் சார்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு பாட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ ரியலி என்ஜாய் திஸ் சாங். முக்கியமாக விவேக்கோட லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சரணத்தில் வர லிரிக்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினேன். ஜிப்ரான் வர முடிச்சு போகும்போது சார் ஸ்ருதி சுத்தமாக பாடுறீங்க சார்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக கேவலப்படுத்தினார். ஏன்னா ஒரு வருஷம் நான் பாட்டு கற்றுக்கிட்டேன், அந்த பாட்டு ஃபீஸ்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லை. பட் இந்த படத்தில் மகளிர் மட்டும் ஃபஸ்ட்டு அண்ணி தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கதை பிரம்மா தான் பண்ணுறாருன்னு. குற்றம் கடிதல் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்க்கல சார், சாரி. பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு எவ்ரிடே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஊர்வசி மேம் கூட இருக்கிற ரகலை சொல்லிகிட்டே இருப்பாங்க, அது நம்ம இங்கே நேராக பார்த்துட்டோம். உண்மையாக சொல்லணும்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே தனியாக அவங்களுக்காக மட்டுமே கதை எழுதலாம், அவங்க மட்டுமே ஃபுல் படத்தை ஹோல்ட் பண்ணக்கூடியவங்க. ஊர்வசி மேம் ஆகட்டும், பானுப்பிரேம் மேம் ஆகட்டும், சரணா மேம் ஆகட்டும், அண்ணி ஆகட்டும், தனியாக அவங்கவுங்களுக்கு ஒரு படம் எடுத்து அவங்கள செப்பரேட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். அவங்க எல்லாரையும் ஒரே படத்தில் யோசிச்சதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கே படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. முக்கியமாக லைஃப்பில் ஒரு பர்டிகுலர் நினைவை பற்றி பேசும்போது பின்னாடி ராஜா சார் பிஜிஎம்மோட நமக்கே அதை சொல்லணும்னு ஆசை இருக்கும். நம்மளுடைய காலேஜ் டேஸ் ஆகலாம், இல்லாட்டி நம்மளுடைய ஸ்கூல் டேஸ் ஆகலாம். அதை பற்றி நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம பேசுவோம். இந்த படத்தில் இருக்கிற ட்ரெய்லர்ஸ் அந்த நினைவுகளை திரும்ப கொண்டு வந்துச்சு. நம்ம லைஃபையே நம்மளோட ப்ளசண்ட் மூமெண்ட்டை நம்ம பார்த்தா ரீவிசிட் பண்ணால் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயம் அது இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சது. ஜிப்ரானோட மியூசிக் வந்து அவ்வளோ பெப்பியாக இருக்குது. ஒரு பெண்மை பேசுகிற படமாக இது இல்லைன்னு எனக்கு தோணுது இந்த படம் பார்க்கும்போது. இது வந்து ஒரு லைஃபாக தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த மியூசிக்கில் இருக்கிற செலிப்ரேஷன் தான் வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் பார்க்குறேன். அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது லிவிங்ஸ்டன் சார் பார்த்தது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. சார் நான் உங்கள் படத்துக்குலாம் ஃபஸ்ட் ஷோ போய் கெட்டப்பை மாற்றி செட்டப்பை மாற்றி நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்தாலே அவ்வளோ எனர்ஜி இருக்கும், ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். நாதா சார் இருக்காங்க படத்தில், ஒரு சூப்பர்ப் ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறப்போ அது எவ்வளோ சவாலாக இருக்கும்னு அன்னியை நினச்சா இப்போ எனக்கு பாவமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு சீனுமே வந்து சிங்கிள் ஷாட்டில் கம்போஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னு. நான் மணி சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு. எல்லா சீனுமே வந்து கிட்டத்தட்ட ஃபுல் மாஸ்டர் ஷாட் போய் தான் ஷூட் பண்ணுவாங்க. அது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆக்டராக என்ஜாய் பண்ணுறதுக்கு. பட் ஆடியன்ஸாக திரும்ப வந்து மகளிருக்கு மட்டும்னு சொல்லி வெறும் பெண்கள் மட்டும் பார்க்குற படமாக எனக்கு இது தோணவே இல்லை. எல்லாருமே பார்க்க வேண்டிய படமாக, எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக, ஒரு செலிப்ரேஷனாக தான் அது பார்க்குறேன். இந்த படத்தை நான் பார்க்குறேன். அண்ட் முக்கியமாக தேட்டருக்கு வர்றது கம்மியாகிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் எல்லாரையுமே தேட்டருக்கு வர வைக்க முடியும், குழந்தைகளை கூட்டிகிட்டு வர முடியும், எந்த கவலையும் இல்லாமல் வந்து இந்த படத்தை பார்க்க முடியுங்கிற ஒரு கண்டென்ட்டாக இது இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டரில் வந்து இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக பெண்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த மாதிரி படங்கள் நீங்கள் பார்க்க தான் இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ப்ரொடியூசருக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். அதில் இருக்கிற சிந்தனையாகட்டும், இந்த படத்தில் இருக்கிற ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ஆகட்டும், இல்லை இசையாகட்டும், எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். சக்தி கொடுத்த வார்த்தை பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. இந்த படத்தை ஒவ்வொரு ஊருக்கும் கொண்டு போய் சேர்த்துடணும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து எங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. ஹிந்தி படங்கள் வந்துடுது, இல்லை வந்து ஒரு பாகுபலி வருதுன்னா தமிழ் படம் ரிலீஸ் பண்ணலாமா வேணாங்கிற நிலைமை போயிட்டுருக்கு. அப்படி இல்லாமல் இந்த படம் கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகணும், எல்லோரும் அந்த படம் பார்க்கணும், பெரிய வெற்றி பெறணும். அண்ட் என்னுடைய இசை பயணத்தை வந்து ஆக்சுவலாக ஆரம்பித்து வச்சது அமீர் சார் தான். நான் பருத்திகரிலே ஆக்சுவலாக ஒரு 3 லைன் பாடியிருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்து யுவனுடைய 100வது படம் பிரியாணியில் வந்து பாட வச்சாங்க. பட் இந்த பாட்டு தான் எனக்கு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு நான் பாடி முடிக்கும் போது. அதில் கூட யுவன்கிட்ட கேட்டேன், யுவன் நான் திரும்ப வந்து பாடட்டுமா, நல்லா இருக்குங்க, பேசாமல் போய் தூங்குங்க அப்படின்ட்டாப்புல ஒரு நாள் நைட்டு. பட் இந்த படத்தில் அதே மாதிரி தான் திரும்ப பாடுறேன்லாம் கேட்டிருந்தேன். பட் இதுவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்னாலையும் வந்து பாட்டை போட்டு நீங்களாம் உட்காந்துருக்கிறப்ப கூச்சம் இல்லாமல் கேட்க முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஜிப்ரான், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். நன்றி வணக்கம். பிரம்மாவை பற்றி சொல்லணுன்னு அவர்கிட்ட ஆக்சுவலாக அவர் எனக்கு சான்ஸ் கொடுக்கல, நான் தான் அவர்கிட்ட சான்ஸ் கேட்டேன். எல்லா படத்தையும் தியேட்டரில் போய் தான் பார்ப்பேன். நல்லா இருந்தால் சிங்கத்தெல்லாம் வந்து 25 முறை தியேட்டர்லேயே பார்த்துருக்கேன். 25 முறை பார்த்துருப்பேன். சிங்கம் 3லாம் காசு கொடுத்து தான் பார்க்குறது, 1500 ஆகும். ப்ரீவியூக்கெலாம் போகவே மாட்டேன். நல்லா இருந்தால் கை தட்டுறது, நல்லா இருந்தால் திட்டிட்டு வர்றது. ஏன்னா காசு கொடுத்து 1500 செலவாகுது இல்லையா? ஃபேமிலியோடு போகிறதா காரு பார்க்கிங்கே கேட்குறான் 200 ரூபா. அப்புறம் இன்ட்ரோலில் ஒரு 200 300 ஆகும். இதில் போய் குப்பை படத்தை பார்த்துட்டு எதுக்கு ஏன் காசை நான் செலவு பண்ணணும்? 1500 2000 ஆயிடுது கிட்டத்தட்ட. நல்ல படமாக இருந்தால் 10 முறை கூட பார்க்கறது. அதுபோல் பிரம்மா சார் வந்து குற்றம் கடிதல் பார்த்து ஃபோன் பண்ணார். ரொம்ப ஒரு சில படங்கள் பார்க்கும்போது ராத்திரியில் தூக்கமே வராது, ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக பண்ணி விட்ருவாங்க. அதுபோல் அந்த படம். அதனால் அவர்கிட்ட நானே பாராட்டி, சார் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ரோல் இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் கேட்டு மறந்துட்டேன். ஒரு முறை கூட்டு அனுப்பிச்சார், பேசினார். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, வேறு என்னென்னா ஆக்டிங் தவிர வேறு என்ன உங்களுக்கு தெரியும்? நான் கொஞ்சம் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி கிளப்பில் கிட்டார் வாசிச்சிருக்கேன் சார். நான் அப்போயே 800 ரூபா சம்பாதிப்பேன். நான் பியானோ கொஞ்சம் வாசிப்பேன், சர்ச்செல்லாம் இருக்கிறது விட்டு. அப்படியே வாசித்து காமிங்களே, எடுத்துகிட்டே வந்திருக்கேன் சார் கிட்டாரை. என்ன அப்படியா வாசித்து காமினார். சும்மா ஏதோ போட்டு சுரண்டி விட்டேன். சரி நல்லா வாசிக்கிறேன். அதை ஒரு கேரக்டராக அவர் உருவாக்கியிருக்காரு பாருங்க, எவ்வளோ அற்புதமான விஷயம். அவருக்கு என்னை நடிக்க வைக்கிறது கூட, நான் யூஸ்வலாக ஒரு குடிகாரன் ரோல்னால் ஒரு வரமுறை இருக்குல்ல, வாய் கொளறிட்டு ஒரு மாதிரி, அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் யூஸ்வலாக நிறையா முறை அது மாதிரி படம்லாம் பண்ணியிருக்கீங்க. நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அற்புதமாக அந்த நடிப்பு சொல்லி கொடுத்தாருன்னு சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு ஷேப்பப் பண்ணதே இல்லை யாருமே. எனக்கு கோவம் கூட ஒரு மனசுக்குள்ளார், என்னடா இப்படி போட்டு உயிர் எடுக்கிறாரு என்ன போட்டுக்கிட்டு, ஏன் இந்த படம் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம், என்னது நான் இது பண்ணால் அதுதானே கரெக்டு, 150 படம் போல முடிச்சுட்டு இவருன்னா எனக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு இல்லை. திருப்பியும் சரி சார் நான் நீங்கள் சொல்கிறபடி பண்ண நுணுக்கமான ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லைன்னு அப்போ தான் நடிப்பு சுத்தமாக வராத ஒரு கேரக்டர்னு அப்போ தான் நமக்கு தெரிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு நடையில் கூட ஒரு நடை எப்படி நடக்கணும் அப்படின்றது கூட எனக்கு சொல்லிக் கொடுத்தாருங்க அவர். இது எல்லாமே அதில் ஒரு சின்ன எனக்கு பேர் கிடைக்குதுன்னா பிரம்மா சாருக்கு, அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம், வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஒரு இயக்குனர். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது முக்கிய காரணம் வந்து சிவகுமார் சார் பார்க்கணுன்னு தான், கடவுள் சத்தியமாக. அவங்க பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணும், அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்க்கணும். அற்புதமான 2 பிள்ளைங்கள், எவ்வளோ உயர்வான ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் கூட ஃபேமிலிக்கு பைண்டு. அந்த ஃபேமிலி போட்ட ரீசெண்டாக பார்த்தேன், சார்கிட்ட கூட சொன்னேன். பிள்ளைங்க, அவங்க ஒய்ஃப், மகள், மருமகன், எல்லாரும் ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம், ஒரு தேஜஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒளி வட்டம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது போல். ஸோ அண்ணனை பார்த்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்ட பேசணுன்ற எண்ணத்துக்காக தான், ஆசைக்காக தான் இந்த விழாவுக்கே ஆக்சுவலாக நான் வந்திருக்கேன். அவர்கள் மேலும் மேலும் அவங்க ஃபேமிலி உயர்ந்து ஆயுள், ஆரோக்கியம், சாந்தி, சமாதானம், சந்தோஷம் இந்த குடும்பத்தை நிலவ என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே மகளிர் மட்டும் டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். எதுக்குன்னா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஆடியோ லான்ச்சில் இவ்வளவு பெண்களை பார்க்க முடியுது. ஏன்னா எப்போவுமே ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கும். அதிகபட்சமாக ரிங்கு குப்தா மேம் இங்கே உட்காந்துருப்பாங்க, அப்புறம் டெக்கான் குரானிக்கு அவங்களோட ஒரு ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. சார் நான் தான் இந்த படத்துக்கு ஹீரோயின் சொல்கிற அளவுக்கு அவங்க மேக்கப் போட்டிருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக மகளிராக பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் 4 கதாநாயகிகளை பார்க்கும்போது, அதுவும் ஊர்வசி மேம், சரண்யாமெல்லாம் அவங்க பேசுகிறத பார்க்கும்போது இந்த படம் எப்படி வந்திருக்கு, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக உண்மையாகவே புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக ஒரு கலகலப்பான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது. டூடி எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச் இருக்குது மகளிர் மட்டும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேர் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்களே டூடியில், கண்டிப்பாக போவீங்க அப்படின்னா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போவும் நமக்காக ஞானவேல்ராஜா சாருக்கு மாதிரி, கார்த்தி சாருக்கு மாதிரி எனக்கும் ஒரு சேர் இங்கே எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்குவேன். டூடியில் எனக்கிட்ட பசங்க ப்ரொடக்ஷன் யாரும் கதை சொல்ல வரும்போது கூட சொல்லுங்கள், அப்படியே சேர்ந்து டூடியோட டையப்போட நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு
சூர்யா சார் ராஜா சாருக்கு தெரியாமையே நானே பேசிக்குவேன். அவ்வளோ உரிமை உண்டு கம்பெனி, நம்மளும் அதுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். என் மனைவி வந்து எப்போவுமே நான் படத்துக்கு கூட்டி போவேன். நான் கூட்டி போகிற படத்துக்கு தான் அவங்க வர முடியும், அவ்வளோதான் அவங்களுடைய ஃப்ரீடம். அவங்க அதிகபட்சமாக ஒரு டிக்கெட் எடுத்து கொடு அப்படின்னு கேட்டது 36 வயதில். அதுக்கப்புறம் அவங்க எந்த படத்துக்குமே டிக்கெட் எடுத்துக்கொண்டு கேட்கல. நான் கூட்டு போன படத்துக்கு தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் இந்த படம் எப்போ ரிலீஸ், இதுக்கு ஒரு டிக்கெட் எடுத்துக்கொடுன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஃபேன் உங்களுக்கு. அப்படி ஒரு டைட்டில் அந்த பெண்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூண்டியிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பிரம்மா எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச இயக்குனர்களில் பிரம்மாவும் ரொம்ப ஒரு இது. என்னென்னா அந்த படம் பார்த்துட்டு நான் அந்த டீம் எல்லாத்துக்கும் பிரம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட எங்கே இந்த பழக்கம், நான் ஒவ்வொரு படமும் பார்த்துட்டு அந்த கலைஞர்களை கூப்பிட்டு பாராட்டுறதை பிடிச்சிருந்தா ரொம்ப பாராட்டுவேன். அதை கூட கற்றுக்கிட்டது சிவகுமார் சார் ஃபேமிலி இருந்து தான். ஏன்னா பசங்க படம் பார்த்துட்டு சிவகுமார் சார் பேசினார், அப்புறம் சூர்யா சார் பேசினார், அப்புறம் கார்த்திக் சார் பேசினார். அதை வந்து இப்போ நான் வந்து பார்த்துட்டு இப்போ பிடிச்ச படங்களுக்கெல்லாம் பேசணும் பழக்கமாக வச்சுருந்தேன். அப்படி பிரம்மா கிட்ட அந்த படம் பார்த்துட்டு பேசினேன். கண்டிப்பாக இந்த படமும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பிடிக்கும் அப்படிங்கிற நம்புறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பேசுவேன், அந்த படத்தோட அதிகமாக பேசுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த படத்தை பார்க்கும்போது தோணுது. கேமராமேன் மணிகண்டன், ஜிப்ரான், இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.